நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சிஏடிக்கான டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் ஃப்ளையிங்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கும்போது 56,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும். அண்டு இது உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான், சரிங்களா? டெம்பரவரியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதில் மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 14/12/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும். அப்படி இல்லைனா www.indianairforce.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா www.afcat அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நாங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், ஏர்ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் தான் இது. இப்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க, சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எப்போ இருக்கும், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நியூஸ்ன்றது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான வெப்சைட் வந்து இருக்கும், சரிங்களா? AFCET .EDCEL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 இடத்துல நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நவம்பர் டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான 9 டிசம்பர் வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பாட்டு போயிட்டே இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் ஹியர் டு ஃபார் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கீழே கொடுத்துருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும். இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது ஏர்ஃபோர்ஸ் அதாவது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு AFCAT இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம் வந்து உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளேயிங் பிரான்ச்சுக்காகவும் மற்றும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் NCC ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 நவம்பர் 2025 14 டிசம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் இந்தியன் சிட்டிசனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்டு இதில் குரூப் A கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஃப்ளையிங்காகவும் கிரவுண்ட் டியூட்டிக்காகவும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 31 ஜனவரி 2026 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸாம் டேட்டு வந்து இவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். இதில் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா AFCAT என்ட்ரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் NCC ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்றத 2 சொல்லிட்டாங்க. இதுக்கு 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, AFCAT என்ட்ரிக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஆல் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10% சீட்டு வந்து உங்களுக்கான
ஏஎஃப்சிஏடி வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து என்சிசி கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ளையிங்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்டு கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. மற்ற நார்மல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் டியூட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மென்னுக்காக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி மென்னுக்காக 34 வேக்கன்ஸும் அண்ட் ஃபீமேலுக்காக 4 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலில் வந்து மென்னுக்காக ஏஇயில் வந்து அப்ளை பண்ணால் 3 வேக்கன்சியும் அண்ட் ஏஇஎல்லுக்காக உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஇக்காக வந்து 100 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சிஸும் வந்து டோட்டலாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. வெப்பன் சிஸ்டம் டபிள்யூஎஸ் பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சியும் அண்ட் அட்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 வேக்கன்சியும் அண்ட் எல்ஜிஎஸில் வந்து 9 வேக்கன்சியும் அண்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து 8 வேக்கன்சியும் அண்ட் எஜுகேஷனில் வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் மெட்டில் வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்க்கு மட்டும். இப்போது ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஎஸ் பிரான்ச்சஸ்க்கு வந்து 5 வேக்கன்சியும் அண்ட் அட்மினுக்கான 12 வேக்கன்சியும் அண்ட் எல்ஜிசியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் எஜுகேஷனில் 2 வேக்கன்சியும் அண்டு மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான 2 வேக்கன்சி ஃபீமேலுக்கு ஒன்று தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபீமேல் அண்டு மென்னுக்காகவும் உங்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது தந்தாரப்போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த எந்த டைப் ஆஃப் நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன், அதாவது ஆஃபீஸர்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென் அண்டு உமனுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் எஸ்எஸ்சி மென் அண்ட் உமன் இந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்காக மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணுறீங்க எஸ்எஸ்சி ஆஃபீஸர் லெவலில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 14 வருஷம் வந்து உங்களுக்கான இந்த வேலை வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டியூரேஷன் பீரியட் வந்து 10 இயர்ஸ் வந்து இருக்கும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து பென்ஷன் போகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எழுதி கொடுத்தா போதும். அப்படி இல்லை நாங்கள் ஒர்க்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா அதுக்கான சின்ன எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து இருக்கும். அது தந்தார் போல் நீங்கள் வந்து எழுதி ரிட்டையர்ட் ஆனாலும் ஆகலாம், நீங்கள் வந்து மேற்கொண்டு முன்னாடி வந்து போகிறது இருந்தாலும் போகலாம் சரிங்களா. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சஸ் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் மற்றும் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து 20 வயதுலேருந்து 24 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2027 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 2003 ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 2007 ஜனவரி 2007 ஜனவரியிலேருந்து வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், எந்த விதமான ஆக்சிபேஷனும் கிடையாது. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி அண்டு ஸ்பெஷலி என்ட்ரி ஸ்கீமுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க என்சிசி கேண்டிடேட் அவங்களுக்கும் இதே தான் சரிங்களா. 20 வயசுலேருந்து 26 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2027 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷுட்டாக வந்து, அதாவது நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷுட்டாக வந்து
12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 50% வந்து மார்க் வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தேர்ச்சி பெற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கான மார்க் வந்து இருக்கணும். நீங்கள் 12ஆம் வகுப்பு எடுத்திருக்கிற அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். சரிங்களா? நீங்கள் 12th படிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து இருக்கணும். பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி கோர்சஸ் வந்து நீங்கள் டிசிப்ளினாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஇஓ அல்லது பிடெக் டிகிரியோ 4 இயர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் வித் 60% அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு கிரேடு வைஸ் வந்து உங்களுக்கான இந்த ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஏ அண்ட் பி இவங்க வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் மெம்பர்ஷிப் டு இன்ஜினியரிங் லெவலில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து மினிமம் 50% வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 12th லெவலில். அண்ட் எம்எஸ்சி எலக்ட்ரிஷியன்ஸ் நீங்கள் வந்து கூட வந்து முடிச்சிருக்கணும். 12th வந்து முடிச்சிருக்கணும், அது ஒரு கண்டிஷன்ஸ். அண்டு எம்எஸ்சியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸை வந்து நீங்கள் மினிமம் 50% முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 4 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் போஸ்ட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட்டோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் காமன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி இருந்தாலும் சரி, பிஏ இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ளையிங்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க, அதாவது டெக்னிக்கலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்படின்றத வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா afcat.edcil.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் எந்த விதமான ஆக்சிபிஷனும் கிடையாது. நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போதோ அல்லது இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியோ ஏதாவது வந்து டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12th நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ரிலேட்டடாக தான் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அண்ட் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு தகுந்தாற போல் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் இவங்களுக்கும் சேம் கண்டிஷன் தான். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி அண்டு
ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரிங்களா. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நார்மல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ எல்லாமே இவங்களுக்கு வந்து இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசி சர்டிஃபிகேட் வந்து இவங்க கையில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. சி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 சண்டே அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சரிங்களா எக்ஸாமினேஷன் ஷிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுடைய க்ளோசிங் டைம் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 9:45 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஹவர்ஸ் வந்து இருக்கும். அதனால் இதுக்கு தகுந்தாறப்போல நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஏஎஃப்சிஏடிக்கான எக்ஸாமினேஷன் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மார்க் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேயோ அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நீங்கள் சிலபஸில் வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் அபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஸ்டடியிங் அண்ட் ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டு அண்டு பிக்சர்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கோ அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கான இந்த எக்ஸாம் கால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்மிட் கார்டும் மற்றும் ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இல்லைனாலும் நீங்கள் வந்து பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலௌடு பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்களே வந்து முன்கூட்டியே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க சரிங்களா. இதில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குமா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இதில் திருவனந்தபுரத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹைதராபாத்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, பெங்களூர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு சென்னையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையிலே வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் போர்டர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு போக வேண்டிங்களா அப்போது வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. அந்த சேஞ்ச் பண்ணதுக்கு தகுந்தாறப்போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணுவாங்க. இதில் சில பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து இது உண்மை கிடையாது அப்படின்றத எல்லோரும் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த சேலரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. பே கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 7 பே கமிஷன் வந்து கிடைக்கும். பிளேயிங் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் 56,100 ரூபாயிலேருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிக்ஸடு சேலரி வந்து 56,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸடு சேலரி வந்து இருக்கும். ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து சேர்ந்து உங்களுக்கு மினிமம் வந்து 56னா 75 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் ஹால் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்ற கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அப்படியே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவங்க கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதில் வந்து கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க.
இப்போதைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கான லொக்கேஷன் வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கே செலெக்ஷன் வந்து இருக்கும், உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் வந்து அவங்களே அன்றைக்கே வந்து வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? சரி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 14ஆம் தேதி வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.